இப்போ இந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேடம், கர்மா ஆஃப் ஸ்பீச். எனக்கு வந்து பேச்சில பிரச்சனை. நான் பூர்வ ஜென்மத்துல என் பேச்சினால தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மிதுனம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, முந்தைய பிறவிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா மேடம், ஒருத்தவங்களுக்கு நான் இது செஞ்சு கொடுத்துடுறேன் அப்படின்னு ஏமாத்திடுறது. ஒரு தவறான வாக்குறுதி. இது வந்து கிளீனா செஞ்சுடுவோம்ப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத. ஒருத்தவங்க பேசினாங்க அப்படின்னா அதுல குத்தம் கண்டுபிடிக்கிறது, குறை கண்டுபிடிக்கிறது. இந்த இடத்துல இது பேசக்கூடாது, இது தப்பு. சிலர் வந்து பாத்தீங்கன்னா மேடம், மத்தவங்களை ஓவர் ரைட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம குடும்பத்துல சில டிக்கெட்டுங்களை பார்த்துருப்போம். நம்ம எது பேசினாலும் தப்பு, என்ன பேசினாலும் தப்பு, எப்ப பேசினாலும் தப்பு. ஆமா. அதி புத்திசாலித்தனம் இருந்தாலும் ஏமாறுவேன். நீங்களும் ஜாதகம் கற்றுக்கணும், ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் தீபா அருளாளன் மேடம் கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்களும் அஸ்ட்ராலஜர் ஆகலாம். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம், உங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து இவ்வளோ அழகாக பிரபலமாக்கி கமெண்ட் கொடுத்து உங்களுடைய பரிகாரங்கள்லாம் என்ன வேணும், நீங்கள் வந்து என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்டில் சொல்லி நாங்கள் அதை எடுத்து ஒரு ஜோதிடர்களையும் கூப்பிட்டு உங்களுக்கான 12 ராசிக்கான பரிகாரங்கள், உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் நாங்கள் இன்னும் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு காரணம் உங்களுடைய அந்த சப்போர்ட்டு தான். அதனால் மிக்க நன்றி. முதல்ல எல்லாருக்குமே, ஜோதிடர் யுகம் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே முதல்ல நன்றி. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடரை பார்க்க போகிறோம். யார் அப்படின்னா, நான் கொஞ்சம் ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் நீங்களே அதை புரிஞ்சிருப்பீங்க. க்ளூ தான் கொடுக்குறேன். வேறு யாரும் இல்லைங்க, டாக்டர் தீபா அருளாளன் அவர்களை தான். இந்த கர்மா வினைகள் அப்படின்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு அவங்கள தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த கர்மா வினைகள், கர்மா பலன் 12 ராசிக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 12 ராசிக்கான கர்மா பலன், என்னென்ன பரிகாரங்கள், என்னென்ன கோவில்கள் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது கர்மா. அந்த கர்மாலேருந்து நம்ம கண்டிப்பாக வெளியில் வந்து தான் ஆகணும். அதுக்கான பரிகாரங்கள், கோவில்கள்லாம் நம்ம மேம் கிட்ட தெரிஞ்சு 12 ராசிக்கும் இந்த கர்மா பலன் எப்படி இருக்குது அப்படின்னு அலசி ஆராய போகிறோம். வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா அழகாக பிரகாசமாக செம்மையாக உட்காந்துருக்கீங்க. அழகான ஒரு பச்சை கலரில் ஒரு புடவை கட்டி ஒரு அம்மன் மாதிரி உட்காந்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி இருக்குது மேம்? நம்ம ஜோதிடர் யுகம் சேனலோட வியூவர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? அவங்க சார்பாக தான் உங்ககிட்ட நிறைய கேள்விகளை இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறேன் நான். கண்டிப்பாக மேம், கேளுங்க. எப்படி இருக்குது கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்களா? கமெண்ட்ஸ் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மேடம், 10 நல்லவங்க இருக்காங்கன்னா ஒருத்தவங்க கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போட தான் செய்வாங்க. அது எதுக்கு தெரியுமா? இன்னும் உங்ககிட்ட பாசிட்டிவாக நிறைய விஷயங்களை எதிர்பார்க்க. கண்டிப்பாக எப்பயுமே நான் அப்படி தான் மேடம் நினைப்பேன். அதாவது ஒருத்தவங்க நம்மளை புகழும் போது நம்ம பெருசாக வளர மாட்டோம். நமக்கு எல்லாம் தெரியுன்ற எண்ணம் வரும். ஒருத்தவங்க நம்ம குறை சொல்லும் போது யாருமே குறை சொல்லாத மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னு இன்னும் தான் வளரும். ஸோ இது பாசிட்டிவ் தான் நினைக்கிறேன் நான். அதுக்கும் மேலே மேடம், முதல்லயே வந்து நான் குறை சொல்லாத மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரே விஷயத்தினால தான் பிளானட்டரி பொசிஷன்ஸ் எல்லாம் பார்த்து சொல்லுவேன். அப்படியும் சொல்கிறவங்க சொல்கிறாங்க. பார்க்கலாம் எவ்வளோ நாள் வந்து ஒரு 10 வீடியோஸ்க்கு ஒரு கமெண்ட்டாவது வருது மேடம், இல்லைங்களா? அது ஏன் வருதுன்னா, ஒரு விஷயத்த நெகட்டிவாக பேசும்போது தான் உங்ககிட்டேருந்து இன்னும் எவ்வளோ விஷயத்த எடுத்துக்கலாம், இன்னும் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கறத மக்கள் எதிர்பார்க்கறாங்களோன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா மேடம். குறை கண்டுபிடிக்கிற மனசு இல்ல மேடம், பக்குவப்பட்ட மனசு. நீங்க பிரச்சனை இல்ல. அப்ப இது குறைனா அப்ப நம்ம இன்னும் வேற என்ன சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் வரும் இல்லையா? கண்டிப்பா. அந்த விஷயத்துல வந்து தீபா அருளாளன் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து இந்த கர்ம வினை அப்படின்னு ஒன்று சொல்றாங்க மேம். கண்டிப்பா மேம். அப்படி கர்ம வினைன்னு ஒன்று இருக்கா? கண்டிப்பா இருக்கு மேம். அப்படி இந்த கர்ம வினை அப்படி இருக்குன்னா, இந்த கர்மா பலன் இந்த 12 ராசிக்கும் இருக்கா? ஏன்னா 12 ராசிக்கும் ஒருவேளை என்னோட கர்மா ஏதாவது இருக்குமோ அப்படின்னு மக்கள் நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்கலாம். ஸோ அந்த கர்ம வினைனா என்ன, அந்த கர்மா பலன் 12 ராசிக்கும் பார்க்கலாமா?
கண்டிப்பா பார்க்கலாம் மேடம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, இந்த கர்மிக் எஃபெக்ட்ஸ், கர்ம வினைகள் அப்படின்றது இருக்கதான் மேடம் செய்யுது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா, மனுஷங்களா பொறந்திருக்கோம் அப்படின்னாலே பூர்வ ஜென்மத்துல நல்லதும், கெட்டதும் கலந்து செஞ்சிருக்கோம். அதனால தான் மனுஷ பிறப்பு அப்படின்றது எடுத்திருக்கோம். ஓ! பூர்வ ஜென்மத்துல நான் என்ன கெட்டது செஞ்சேன்? அந்த கெட்டதுக்கான பலனை நான் இந்த ஜென்மத்துல அனுபவிச்சே ஆகணும் இல்லைங்களா? பூர்வ ஜென்மத்துல நான் என்ன நல்லது செஞ்சேன்? அந்த நல்லதுக்கான பலனை இந்த காலகட்டத்துல அனுபவிச்சாகணும். உதாரணம், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கர்மம் அப்படின்றது இருக்கு மேடம். கர்ம வினைகள் அப்படின்றதுக்கு. இன்றைய பதிவுல நம்ம ராசியை பத்தி பேசலாம். பட் மக்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நட்சத்திரம் நான் சொல்றேன். பொதுவா வந்து பாருங்க, இந்த மிருக சீரிடம் நட்சத்திரம். இந்த மிருகன் சீரிடம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேடம், தட்சன் யாகம் நடத்தினான். அந்த யாகம் நடத்தும் போது அந்த யாகத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மான் ரூபம் எடுத்து ஓடிச்சு. ஓடும் போது வீரபத்ரர் வந்து பாத்தீங்கன்னா அதனோட தலையை கொய்துவார். ஏன்னா சதி இறந்துட்டா இல்லைங்களா அந்த யாகத்துல வந்து அவளே வந்து பாத்தீங்கன்னா உக்ரத்துல அவ இறந்துருவா. தீப்பத்தி எரிஞ்சிடும் உடம்பு. ஆக அவளே வந்து அவளை தீ குளிச்சுப்பா அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஈச நிஷ்டையில இருந்து கலைஞ்சு வீரபத்ரனை அனுப்புறார். என்ன நீ அங்க பாரு, தட்சனோட தலையை கொய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல தட்சனோட தலையை கொய்துடுவாரு. கொய்த பின்னாடிதான் அந்த உடம்பு தனியா இருக்கும், தலை தனியா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த யாகத்தி அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடும். மான் ரூபம் எடுத்து ஓடும்போது அதனோட தலையை கொய்துவார் வீரபத்ரன். அந்த கொய்தப்பட்ட தலை தான் மிருகசீரிஷ நட்சத்திரம். பொதுவாவே மிருகசீரிட நட்சத்திரம் இப்ப ரஜினி சார் படத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, பேய்களுக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல எடுக்க முடியாது. என்னன்னா ரொம்ப ஸ்பெஷல் மேடம், ரொம்ப ஸ்பெஷல். மிருகசீரிஷ நட்சத்திர பர்சனாலிட்டிஸ் கிட்ட நம்ம அளவுக்கு அதிகமா பேசக்கூடாது. பேசி அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா அட்டிக்கடிக்க அவங்க பேசிடுவாங்க. அதாவது கொஞ்சம் கோவம் வந்து அவங்கள நம்ம வந்து கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க சாலிடா பேசுவாங்க. அது ரிஷபத்துலயும் வரது உண்டு, மிதுனத்துலயும் வரது உண்டு. மிருகசீரிஷம் ரிஷபம் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மனசு கஷ்டப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுச்சு அப்படின்னா பழிச்சிடும். அந்த நட்சத்திர புதுமையான விஷயம், நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பா மேடம். அந்த நட்சத்திரத்தினோட ஒரு தாத்பரியம் என்ன அப்படின்னா மேடம், அந்த நட்சத்திரத்துல ஒரு மனுஷி இல்ல மனுஷன் பிறக்கிறான் அப்படின்னா பூர்வ ஜென்மத்துல ஆன்மீக தேடல் அப்படின்னு அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த ஆன்மீக தேடல் பூர்த்தி ஆகல, அறக்குறையா விட்ட குறை தொட்ட குறையா நான் போயிட்டேன். அந்த ஆன்மா வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் அடைஞ்சிருச்சு. அதாவது அந்த ஆன்மா உடலை விட்டு பிரிஞ்சிருச்சு. அந்த ஆன்மானோட விஷஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இந்த ஜென்மத்துல மிருகசீரிடமா பிறந்திருப்பாங்க. அவங்க எவ்வளோ பெரிய நாட்டுக்கு ராஜாவாவே இருந்தாலும் கடைசியில ஆன்மீகத்தை போய் உட்காருவாங்க. எந்த மிருகசீரிடமானா வச்சுக்கோங்க, ஆன்மீகத்துல நாட்டம் இல்லையா? கமெண்ட் நீங்களே போட சொல்லுங்க பாருங்க. ஒவ்வொரு மிருகசீரிடமும் வாழ்க்கையில 20ல நாட்டம் வரும், 40ல நாட்டம் வரும், 50ல நாட்டம் வரும். அட்லாஸ்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல தான் அவங்களோட வாழ்க்கையை வந்து செலுத்துவாங்க அப்படின்றது. ஆன்மீகம்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா காசுக்காக கமர்ஷியல்லாம் கிடையாது. ஆத்மார்த்தமான ஆன்மீகவாதிகளா இருப்பாங்க. வெரி குட், வெரி குட். அடுத்தது இந்த மிதுன ராசிக்கு கர்மா பலன் எப்படி இருக்கு? என்ன பரிகாரம், என்ன கோவில்கள்? ஏன்னா கர்மா பலன் தான் எல்லா ராசிக்குமே இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களே, இந்த மிதுன ராசிக்கு எவ்வளோ இருக்கு? நிறையா இருக்கா, கம்மியா இருக்கா? சொல்லுங்க. ஒவ்வொரு ராசிக்குமே இருக்கு. நம்மளா நினைச்சுக்கலாம் நம்மளுக்கு கொஞ்சோண்டு தாப்பா இருக்கு பரவாயில்ல அப்படின்னு. நம்ம ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில படுற கஷ்டத்தை வச்சு நம்ம வெறும் கெட்டதான் செஞ்சிருப்போம் மாட்டிருக்கு அப்படின்னு அவங்களா நினைச்சுக்கிறது. ஆனா உண்மை என்னன்னா 50-50 மேடம். 50 நல்ல கர்மாக்களும் நம்ம செஞ்சிருக்கோம், 50 கெட்ட கர்மாக்களும் செஞ்சிருக்கோம். அதனாலதான் மனுஷ பொறுப்பு எடுத்திருக்கோம். இப்ப இந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேடம், கர்மா ஆஃப் ஸ்பீச். எனக்கு வந்து பேச்சுல பிரச்சனை. நான் பூர்வ ஜென்மத்துல என் பேச்சினால தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது புதனின் ஆதிக்கம் பெற்ற ராசி மேடம். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கே 3ஆம் பாவம். காலபுருஷனுக்கே 3ஆம் பாவம் அப்படின்னும் போது கம்யூனிகேஷன், அந்த எழுத்து, ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவு, எழுத்து அத்தனையும் நிறைஞ்ச ஒரு ராசி தான் வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசி அப்படின்னு சொல்லலாம். புதனோட ஆதிக்கம் பெற்றதுனால இவங்களோட முக்கிய கர்ம வினையே பேச்சு தான் மேடம். எக்ஸலண்ட் புத்திசாலிங்க. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரட்டைத்தன்மை அப்படின்றது இருக்கும். ஒரு விஷயத்த நம்ம செய்யலாம் அப்படின் போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த யோசிப்போம், செய்வோம், நம்மளோட அறிவை கொண்டு செய்வோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க மேடம். உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதனோட என்ன பண்ணலாம் ஏது அப்படின்னு ஒப்பீனியன் கேட்பாங்க, என்கிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க. இங்க 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர்கிட்டயும் ஒப்பீனியன் கேட்பாங்க. 10 பேர்கிட்டயும் ஒப்பீனியன் கேட்டு யாரோட ஒரு விஷயத்தையாவது ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிப்பாங்களா? கிடையாது. 10 பேரையும் அலசி ஆராய்ஞ்சு இவங்க புதுசா ஒரு முடிவு எடுத்து அடடா என்ன புத்திசாலிப்பா இந்த பிள்ளை அப்படின்ற மாதிரி சபாஷ் அப்படின்னு ஒரு கைத்தட்டல் வாங்கிட்டு போயிடும். இதுதான் மிதுனம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மிதுனம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா முந்தைய பிறவிகள்ல வந்து பாத்தீங்கன்னா மேடம் ஒருத்தவங்களுக்கு நான் இது செஞ்சு கொடுத்துடுறேன் அப்படின்னு ஏமாத்திடுறது. ஒரு தவறான வாக்குறுதி, இது வந்து கிளீனா செஞ்சுடுவோம்ப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறை வரும்போது நான் செஞ்சு கொடுக்குறேன், நாளைக்கு வா அப்படின்னு இப்ப நிறைய கதை பார்ப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சியில இருக்கவங்க பெரிய ஆளுங்க எல்லாம் செய்யறது அதுதான். இந்த உனக்கு கவர்மெண்ட் வேலை வேணுமா, இவ்வளவு காசை கூட நான் வாங்கி கொடுக்குறேன்
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாங்கியும் கொடுக்கறது இல்ல, காசையும் வந்து சுவாகா பண்ணிடுறது. இந்த மாதிரி மற்றவங்களுக்கு தவறான வாக்குறுதிகள் கொடுத்ததுனால வரக்கூடிய கர்மம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேச்சு நம்ம எக்ஸலண்ட்டாக பேசுவோம் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு பேச தெரியல அப்படின் போது அவங்களை காயப்படுத்துறது. அவங்களுக்கு பெருசா என்னத்த அவங்களுக்குலாம் நாலேஜ் இருக்கு, என்னத்த அவங்களெல்லாம் அப்படின்னு பின்னாடி நம்ம பேசினா கூட அது ஒரு கர்மிக் எஃபெக்ட் இருக்கு மேடம். புரியுதுங்களா? நம்ம இப்ப யாரையாவது அந்த மாதிரி பேசணும்னா அடுத்த ஜென்மத்துல நம்ம மிதுனமா பிறப்போம். அப்ப அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒருத்தவங்களை பத்தி காசிப் பேசுறது, ஒருத்தவங்களை பத்தி கமெண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க பேசினாங்க அப்படின்னா அதுல குத்தம் கண்டுபிடிக்கிறது, குறை கண்டுபிடிக்கிறது, இந்த இடத்துல இது பேசக்கூடாது, இது தப்பு. சிலர் வந்து பாத்தீங்கன்னா மேடம் மத்தவங்களை ஓவர் ரைட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம குடும்பத்துல சில டிக்கெட்டுங்களை பார்த்துருப்போம். நம்ம எது பேசினாலும் தப்பு, என்ன பேசினாலும் தப்பு, எப்ப பேசினாலும் தப்பு. ஆமா, அப்படி சொல்லுங்க பாத்தீங்களா? முக்கியமா இந்த நாத்தனாரு அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய வரும். அந்த ஒரு கேரக்டர் அது எல்லா இடத்துலயும் இருக்குது. ஆமா, அந்த கேரக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த மாமியாரு அப்படின்ற கேரக்டர், ஒரு சில மாமியாருக்கு மருமக அப்படின்ற கேரக்டர், இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பேசினாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா query போட்டுட்டே இருக்கும். ஆமா, குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கும். இதெல்லாம் இதுல இருந்து என்ன எடுக்கலாம்னு எடுப்பாங்க. அதுவும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா மேடம் நம்ம குடும்பத்துல சாதாரணமா 4 விஷயம் பேசிக்கணும்னா நம்ம 4 நாள் 40 விஷயம் பேசிக்கணும்னா எல்லாத்தையும் ஒரு ஸ்கிரீன்ல போட்டு அங்கங்கிருந்து ஒரு வார்த்தைகளை எடுத்து எடுத்து புதுசா ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இருந்தோம் நம்ம பூர்வ ஜென்மத்துல அப்படின்னா இந்த பிறப்புல நம்ம மிதுனமா போறோம். புத்திசாலித்தனம் எல்லாம் நிறைய இருக்கும். என்னோட பேச்சு தான் என்னோட மூலதனம், என்னோட புத்திசாலித்தனம் தான் என்னோட முதலீடு. இவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும் மிதுனம் பேசி மாட்டிக்கும் மேடம். வருஷத்துக்கு ஒரு முறை பேசி மாட்டிக்கும். கடைசி 6 மாசத்துக்கு ஒரு முறை, 3 மாசத்துக்கு ஒரு முறை பேசி அந்த சொற்குற்றத்தை நான் மற்றவங்க கிட்ட கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா, என்கிட்ட இந்த ஜென்மத்தில் மற்றவங்க சொற்குற்றத்தை கண்டுபிடிப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்தோட கர்மா அப்படின்னு சொல்ல. அதி புத்திசாலித்தனம் இருந்தாலும் ஏமாறுவேன். நான் ரொம்ப புத்திசாலி தான், ஆனால் நான் சந்திக்கிற பர்சன்ஸ்ல நான் கொஞ்சம் கேப் மாதிரி தான். ஏன்னா நான் இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தி இருக்கு. அப்போ நம்ம கேப் மாதிரி அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அவங்கள தப்பாக நினைக்க முடியாது. என்னோட இன்டெலிஜென்ஸ், என்னோட பேச்சு, என்னோட புத்திசாலித்தனம் எக்ஸலண்ட், என்னை விட கேப் மாதிரி எங்க வீட்டுல இருக்கிறதுங்க. என்ன பண்றது, அந்த கதை இந்த கதை அப்படின்னு சொல்லலாம். உண்மைதான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்தோட கர்மா மேடம். இப்போ இந்த கர்மா வினை தீர்றதுக்கான பரிகாரம் சொல்லுங்கம்மா. கண்டிப்பா மேடம். அதே மாதிரி இவங்களுக்கு இன்னொன்னு இருக்கு, சிப்ளிங்ஸ் ரிலேட்டிவ் கர்மா. ரிலேட்டிவ் கர்மா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், சிப்ளிங்ஸ் கர்மாவும் இருக்கு. உடன் பிறந்தவர்களே இவங்களுக்கு வந்து வம்பு தும்பு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. பொதுவா இவங்க வந்து பாத்தீங்கன்னா மௌன விரதம் அப்படின்றது இருக்கணும். மாசத்துல ஒரு நாளாவது மௌன விரதம் அப்படின்றது இருக்கணும். மிதுனத்துக்கு சாப்பிடாம கூட இருப்பாங்க, பேசாம இருக்க முடியாது. பட் ஆனா அது இருக்கிறது நல்லது. அந்த பூர்வ ஜென்மம் அவங்களால இருக்க முடியாது பாத்தீங்களா, அந்த இருக்க முடியாததை செய்யும் போது நம்மளோட கர்மா கழியும் மேடம். ஒரு சிலருக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். அப்ப நான் சொல்லுவேன், அம்மா சாப்பாடு வந்து ஒரு நேரமாவது நீங்க வந்து உணவு கட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சமான விஷயத்த விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நிறைய பேர் காசிக்கு போனா பிடிச்சதை விட்டு வந்துடுறாங்க பாருங்க. அது காசிக்கு போனா சாப்பாடு விட்டுறது இல்லை மேடம், எதையாவது ஒண்ணு விட்டுட்டு வரணும். என்னோட கெட்ட குணங்கள் எதையாவது விட்டுட்டு வரணும். எனக்கு பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும், நான் பஜ்ஜியை விட்டுட்டேன்பாங்க. சிலர் எனக்கு போண்டா ரொம்ப பிடிக்கும், நான் போண்டா விட்டேன்பாங்க. சிலர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கோதுமை ஹல்வா ரொம்ப பிடிக்கும், அதை விட்டேன் அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஜோதிடம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க குணங்களை விட்டுருங்க. ஆமா, காசிக்கு போயிட்டு இதெல்லாம் விட்டுட்டு வர்றது இல்ல. ஆனா அப்படி சொல்லுவாங்க சிலர். நான் சொல்லுவேன், இல்லையம்மா இதெல்லாம் எந்த சாஸ்திரமா சொல்லுச்சு, இல்ல ஏதாவது ஒண்ணு விட்டுடலாம். கெட்ட எண்ணம் இல்ல பொறாமைகள், யாருக்காவது கோல் மூட்டி விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா காசிக்கு போனீங்கன்னா அதை விட்டுருங்க. ஆமா, அந்த மாதிரி விட்டுணும். இது என்னன்னா மேடம், நம்ம நல்லவங்க தான் மேடம், நம்மளோட சூழ்நிலை நம்மள மாத்துது அப்படின்னு தான் சொல்ல. ஒவ்வொருத்தவங்களும் நல்லவங்க தான், சூழ்நிலை நம்மள வந்து பாத்தீங்கன்னா கெட்ட விஷயங்கள் செய்ய சொன்னது, அந்த சூழ்நிலையை நம்ம ஓவர் கம் பண்றவங்க நல்லவங்களாவே இருந்துடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மௌன விரதம் இருக்கணும் மேடம். புதன்கிழமை தோறும் பசுக்கு பயிருக்கு பார்த்தீங்களா, பச்சை பயிறு, அந்த பச்சை பயிரை ஊற வச்சு கொஞ்சம் கஞ்சி மாதிரி காய்ச்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 5-6 வாழைப்பழம் போட்டு, இல்லை 10 வாழைப்பழம் போட்டு கூட போடலாம், ஒரு வெல்லம் போட்டு அதை கஞ்சி காய்ச்சி கொண்டு போய் பசுக்களுக்கு கொடுக்கணும். இவங்களோட கர்மிக் எஃபெக்ட் குறையும் ஃபர்ஸ்ட் விஷயம். அதே மாதிரி கல்வி தானம், என்னோட சிறுக்கு, என்னோட புத்திசாலித்தனம், என்னுடைய அறிவுனால தானே நான் பூர்வ ஜென்மத்துல தப்பு பண்ணேன், அதை இந்த ஜென்மத்துல என்னோட அறிவை மற்றவங்களுக்கு பயன்படுத்துறேன் அப்படின்னும் போது, மற்றவங்க படிக்கிறதுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னும் போது அந்த கர்மிக் எஃபெக்ட் குறையும் மேடம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பரிகாரமா இருக்கும். கோயில் அப்படின்னும் போது திருப்பதி பாலாஜியை போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இப்ப நிறைய வேற ஒரு சமூக வலைத்தளத்துல ஒரு பெரிய ஏகப்பட்ட விஷயம் போட்டுட்டு இருக்காங்க. அப்பா நீ இங்க போனா உனக்கு இங்க சந்திரனோட ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கு, இந்த ராசி போவாத, அந்த ராசி போவாத. எல்லா ராசியும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வரலாம். கடவுளை வழிபாடு பண்றதுக்கு இந்த ஊருக்கு போகாத அப்படின்றதுலாம் இல்லை, தாராளமா போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அதுக்கும் மேல இவங்க வந்து திருவெங்காடு புதன் ஸ்தலம், ஸ்வேதாரண்யேஸ்வரர், பிரம்ம வித்யாம்பிகை,
அந்த ஸ்வேதாரண்யேஸ்வர வழிபாடு பண்ணிட்டு பிரம்ம வித்யாம்பிகை வழிபாடு பண்ணிட்டு அங்க பிரம்ம சமாதி இருக்கும் மேடம். அங்க ஆத்மார்த்தமா வேண்டிட்டு அகோரமூர்த்தியை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது நிறைய நல்லது நடக்கும். தேங்க்யூம்மா. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு. மிதுன ராசி எல்லாருக்கும் இருக்கு கர்ம வினை, அது மாதிரி உங்களுக்கும் இருக்கு. ஃபுல்லாக வீடியோ பாருங்க. உங்களுக்கு சொன்ன பரிகாரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. பிறந்துட்டோம், என்ன பண்ண முடியும்? அந்த கர்மா தாண்டி வந்து இந்த ஜென்மத்தில் பிறந்துட்டோம். இப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம எந்த கர்மாவும் பண்ணாமல் ஜாக்கிரதையாக இருங்க. கர்மா பலன் எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத பரிகாரத்தோட கோவில்களோட எல்லாமே அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபுல்லாக வீடியோ பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற பரிகாரங்கள் கோவில்கள்லாம் ஒரு வாட்டி போயிட்டு தான் வாங்கலை. நம்ம நல்லா இருக்கணும் இல்லையா? அதனால் அந்த நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, என் ஜாதகம் பார்க்கணும், இன்னும் கர்மா எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இதுலேருந்து நான் எப்படி தான் வெளியில் வர்றதுன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம டாக்டர் தீபா அருளாளன் அவர்களை இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஜாதகத்தை போய் பாருங்கள், பரிகாரம் பண்ணுங்கள், கோவிலுக்கு போங்க, ஹாப்பியாக இருங்க. நீங்களும் ஜாதகம் கற்றுக்கணும், ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் தீபா அருளாளன் மேடம் கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்களும் அஸ்ட்ராலஜர் ஆகலாம். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம், உங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.